நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இந்த யூடியூப் சேனலிலே சிவராமனுடைய சிறப்பும் உலகத்திலேயே நிறைச்சுடைய ஆதிசக்தியுடைய சிறப்பை சொல்லிட்டு வரோம். இப்போ போகிற காலகட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நிகராக போயிட்டுருக்கு. இயற்கையினுடைய சிறப்பு அப்படியே படிப்படியாக 100க்கு 100 இருந்த இயற்கை அப்படியே 100க்கு 70 தாண்டிடுச்சு. இன்னும் 30 தான் இருக்குது. செயற்கை 170 போயிட்டுருக்கு. செயற்கையினுடைய சிறப்பு போயிட்டுருக்கு. இந்த இயற்கையினுடைய சிறப்பில் வரும்போது இவ யாருன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலத்துடைய சிறப்பு ஸ்ரீ வாணி அப்படின்னு சொல்லலாம். வாணின்னு சொல்லலாம், சாரதாம்பிகைன்னு சொல்லலாம், கலை வாணின்னு சொல்லலாம், சரஸ்வதின்னு சொல்லலாம். இப்படி இந்த தாய் உடைய சிறப்பு உலகத்திலே கல்வியா செல்வமா வீரமான்னு சொல்லி ஒரு கட்டம் இருந்தது. அந்த கட்டத்தில் கல்வியினுடைய சிறப்பு நம்மகிட்ட இருந்ததுன்னா செல்வமும் வரும், வீரமும் வரும். நம்மகிட்ட வீரம் பாதுகாக்கும், செல்வம் அள்ளி தந்துட்டு இருக்கும். அதுதான் கல்வியா செல்வமா வீரமா. இந்த மூன்றும் நமக்கு உதவப்பட்டது தான் அந்த கல்வி. இவன் சரஸ்வதி யாரிடையும் போர் புரிஞ்சதே கிடையாது. இவன் ஞானத்துடைய சிறப்பு, ஞானத்தாய். பக்கத்தில் யார் அமர்ந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மன், 4 முகம், பிரம்மனுடைய நாயகி இந்த சரஸ்வதி. ஏன் இதை சொல்கிறேன்னா, எல்லாத்துடைய சிறப்பு வாங்க, கருமரிமன் கோயில் வாங்க, கபாலீஸ்வரன் கோயில் போவோம் வாங்க, மூகாம்பி கோயில் போனோம் வாங்க, கடும்பாடி அம்மன் கோயில், இப்படி அம்பாளுடைய வாங்க சரஸ்வதி கோயிலுக்கு போவோன்னு அந்த சிறப்பு இந்த மனசரத்தில் சுற்றுறதில்லை. ஏதோ ஒரு இல்லை. இந்த ஆயுத பூஜைன்னு சொல்லி அந்த வரும் அன்னைக்கு தான், அன்னைக்கு ஆயுதத்துங்களுக்கு பூஜை செய்கிறதும், சரஸ்வதிக்கு பூஜை செய்கிறதும், கல்வியை செய்கிறதும், நவராத்திரியில் ஒரு பூஜை கொண்டு போகிறது, அது வருஷத்துக்கு ஒரு நாள். இவை என்றைக்குமே இருக்கப்பட்டவும். இந்த சரஸ்வதியுடைய சிறப்பு ஒருவன் அதை பின்பற்றி போனான்னு வச்சிங்கன்னா, அவனுக்கு எல்லா இதுவும் கற்றுக்கணும். மனப்பாடம், மனம் 1008 உடைய திருநாமத்தை சொல்லணும்னா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவா இந்த சரஸ்வதியுடைய சிறப்பிறப்பு இந்த பிடிப்பு சேனலிலே எடுத்து உரைக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். தெய்வத்துடைய சிறப்பு இல்லை, ஞானம் இல்லை, கல்வி இல்லை, சிறப்பு இல்லை. ஏதோ போயிட்டு எங்கேயாவது இருக்காங்களா? ஞானத்தாயுடைய சிறப்பை சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட அந்த அம்மாவுடைய ஒரு சிறப்பை இந்த பிடிப்பு சேனலிலே ஒரு பாடலாக பாடி இவருடைய பெருமையை மக்களுக்கு தெரியப்படுத்த இந்த பிடிப்பு சேனலிலே இதை கண்டு மகிழுங்கள். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. வெள்ளை தாமரையே, வெள்ளை தாமரையே, வெள்ளை தாமரையே, வெள்ளை தாமரையே, வெண்ணிலாவும் ஒழியே, வீணையே, மரகத வீணையே, உனையே மீடுதே, நாதம் கேட்குதே, தேவலோகமே மகிழுதே. வாணியே நீ வாணியே, வெள்ளை தாமரையே, வெள்ளை தாமரையே, வெண்ணிலாவும் ஒழியே. ஞானம் நிறைந்தவளே, ஞானம் நிறைந்தவளே, ஞானதாயே, ஞானம் நிறைந்தவளே, ஞானதாயே, தவம் புரியும் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானத்தை போற்றி மகிழ்ந்தாரே, வாணியே உனை புகழ்ந்தாரே. வெள்ளை தாமரையே, வெள்ளை தாமரையே, வெண்ணிலாவும் ஒழியே,
உனது ஒழியே உன் வீணையே மரகத வீணையே உன்னையே மீடுதே நாதம் கேட்குதே தேவலோகமே மகிழுதே வாணியே ஏ வாணியே பிராணியே வெள்ளை தாமரையே வெள்ளை தாமரையே ஆதியும் நிறைந்தவளே அந்தமுனது அருளே ஆதியும் நிறைந்தவளே அந்தமும் உனதருளே கல்விதரமே கருணை உன் தீபமே கல்விதரமே கருணை உனது தீபமே உனகேடு இணையில்ல வாணியே உனக்கு ஈடு இணையில்ல வாணியே கலைவாணியே பிரம்மனின் உருவே நீ பிரம்மனின் உருவே பிரம்மனின் உருவே ஜெகமே உன் கலையே இதையே நாட்டிய கலையே நடனம் மேவிடும் வீணையே நாட்டிய கலையே அங்கு நடனம் ஆடும் மீடும் உன் வீணையே சரஸ்வதியே என கருளாயே இணையே வெள்ளை தாமரையே வெள்ளை தாமரையே வெண்ணிலா உனதொழியே உன் வீணையே மரகத வீணையே உன்னையே மீடுதே உன்னையே மீடுதே நாதம் கேட்குதே தேவலோகமே மகிழுதே வாணியே ஏ வாணியே வெள்ளை தாமரையே வெள்ளை தாமரையே. ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. இந்த பாட்டுன்னா இது வாணி அந்த பாட்டை தரா, இந்த சரத்தை தரா. இந்த வாணியினுடைய சிறப்பு இந்த பிடிவி சேனலில் நம்ம ஒன்று பாடுறோம், ஒன்று பாடிட்டு தான் ஒரு கலையை சொல்லிட்டு வரோம். அப்பேற்பட்ட ஒரு வாணி இந்த காலகட்டத்திலே ஞானத்தாய் என்று புகழ்ந்தார். திருநாவை சொல்றாரு, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன நான் அல்லேன்னார். ஞானத்தால் தொழுபவர்களை தொழுகை கண்டு ஞானத்தாயே உன்னை நானும் தொழுவேனே. அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடைய ஞானத்தாயுடைய சிறப்பை இந்த பிடிவி சேனலிலே ரொம்ப ஆணி எழுத்தமாக சொல்கிறோம். அந்த ஞானத்தாய் இருந்தால்தான் ஒரு தவபம் இருக்க முடியும். அந்த ஞானத்தாய் இருந்தாலும் ஒரு தெய்வத்தை நம்ம வணங்க முடியும். அந்த ஞானத்தாய் நம் மனதிலே இருந்தால்தான் கல்வியும் செல்வமும் வீரமும் பெற முடியும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுடைய ஞானத்தாயை வணங்கி அவருடைய அருள் பெறுங்கள் என்று இந்த பிடிவு சேனலிலே ஆணி எழுத்தமாக இந்த சரஸ்வதியின் பிரம்மன் யார், சரஸ்வதி யார், பிரம்மனே அவள் என்று அம்பாள் உரைக்கிறார். அதே மாதிரி இந்த பிடிவு சேனலிலே இதை கண்டு ஞானத்தாயை காலையிலே நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு கல்வியும் தருவாள், செல்வமும் தருவாள், வீரமும் தருவாள். அப்பேற்பட்ட வல்லமையுடைய நிகரை அருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதை கண்டு அவளுடைய அருளை பெறுங்கள். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே 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 நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.